ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காசிமேடு மீன் மார்க்கெட் தாங்க. ஊர்லேருந்து எல்லோரும் வந்ததுனால மீன் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே மீன், அதனால தான் இங்கே வந்திருக்கோம். எப்போவுமே ஹார்பர் போகணுன்னா ரொம்பவே பிடிக்கும். ஊரில் பார்த்தீங்கன்னா ஊர்லேயுமே போயிடுவோம் ஹார்பருக்கு. எங்களுக்கு அது ஒரு டூர் மாதிரி நாங்கள் போயிடுவோங்க. மீன் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்காக ஒரு ஆசை தான். பார்த்திங்கன்னா பெரிய போட்லேருந்து சின்ன போட்டுக்கு மாற்றி நிறைய மீன்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இதெல்லாமே பல்காக தான் வாங்க முடியும். நம்ம வந்து கொஞ்சமாக வாங்கணும்னா ஷேர் பண்ணி தான் வாங்கணும். யாராச்சும் சேர்ந்தாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மீன் கம்மியாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நண்டெல்லாம் துடிச்சிட்டே இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த இறால் பார்த்திங்கன்னா சின்ன இறாலாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டை 150 ரூபாய்க்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் மீனெல்லாம் இருந்துச்சு. ஆனால் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மீன் எதுவும் இல்லை. குழந்தைங்களுக்கு ஃப்ளஷ் நிறைய இருக்கிற மீனாக, முள் கம்மியாக இருக்கிற மீனாக பார்த்து வாங்கணும். நாங்கள் எப்போவுமே பாறை மீன் தான் வாங்குவோம். அதில் முள் ஒரே முள்ளாக இருக்கிறதுனால பசங்களுக்கு நல்லாயிருக்கும். பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையான்னு. கூட்டமும் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. மீன் வந்து 1 by 1 எடுத்துகிட்டு வராங்க. மதியம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன்கள் எல்லாம் வரோன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஏலமும் நடந்துகிட்டே இருக்குது. இந்த மீன் என்ன மீன் தெரியலை. பார்த்தா ஃப்ளையிங் ஃபிஷ்ஷுன்னு நெட்டில் போட்டிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது என்ன மீன், எப்படி இருக்கும், நல்லா இருக்குமான்னு. 10,000 ரூபாய்க்கு இந்த சிங்கரால் சொல்லியிருந்தாங்க. பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சிங்க. அப்புறம் சின்ன இறால், நண்டு எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் ஒரு குட்டைக்கு நம்ம வாங்கி எதுவும் பண்ண முடியாது. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கம்மியாக நமக்கு ஏற்ற மாதிரி மீன் வருமானு பார்க்கலாம். நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. பார்த்திங்களா, போட்டில் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி எடுத்து மீனெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. வலையிலேருந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஏலத்துக்கு விடுவாங்க. மீன் பிடிக்கிற வலையிலேருந்து மீனை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பார்த்துட்டே இருந்தேன். ரொம்பவே பொறுமை தேவைங்க. பொறுமையாக இருந்து அதை எடுத்து அப்புறம் சேல்ஸுக்கு விடுறாங்க. ஆனால் வந்து நம்மளாம் எடுக்க விட்டான்னு வைங்களேன், வலையெல்லாம் கிழிச்சிட்டு வந்துடுவோம். ஆனால் வந்து அவங்க பொறுமையாக எடுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எல்லோரும் ஏலம் போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. முள் அது மாதிரி முள் தலை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த முள் தலை பார்த்திங்கன்னா 300 ரூபா. ஒருத்தான் தெரியல. உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் கிழங்கு மீன், அப்புறம் இந்த முள்ளந்தலை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்கன்னா வாழை மீன் இங்கே சுற்றி சுற்றி பார்த்தா ஃபுல்லாக வாழை கருவாடு தான் காய வச்சுருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக வாழை மீன் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் ரொம்பவே குட்டி மீன். ஸோ வாங்கலை. இங்கே பாருங்கள் எடுக்கிறது எப்படின்னு. ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு பார்க்கும்போதே. இதுதாங்க அந்த ஃப்ளையிங் ஃபிஷ்ஷு. இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் நல்லா இருக்குமா இல்லையான்னு. ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தோங்க. வேறு எந்த மீனும் வர மாதிரி இல்லை. சரி அப்படின்னு நம்மளும் கிளம்பிட்டேன். மற்ற மீன்கள் வாங்கினா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி இப்படி தாங்க டே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.